வெல்கம் டு செஞ்சுடர் அகாடமி. இன்றைய நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த கேள்வி பதில்கள். உலகளாவிய இயற்கை நிதியத்தின் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ, என் அலீம் யூசுப். ஆக்கிரமிப்பு தாவர இனங்களை கண்டறிந்து அவற்றை நிர்வகிக்க உதவும் நியோபைட் ஐடி என்ற ஏஐ அடிப்படையிலான செயலியை உருவாக்கியதற்காக இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. அபை சாட்பாட் வசதியை தொடங்கியுள்ள அமைப்பு எது? ஆன்சர் ஏ, சிபிஐ. டிஜிட்டல் கைது மற்றும் மோசடி அறிவிப்புகளை தடுக்கவும் சிபிஐ வெளியிடும் நோட்டீஸ்களின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கவும் இந்த ஏஐ சாட்பாட் உருவாக்கப்பட்டுள்ளது. பயணிகள் பாதுகாப்பு என்பது எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது? ஆன்சர் சி, சரத்து 21. உச்சநீதிமன்றம் பாதுகாப்பான சாலை பயணம் என்பது சரத்து 21 கீழ் உள்ள மரியாதையுடன் வாழும் உரிமையின் ஒரு முக்கிய அங்கமாகும் என்று அறிவித்துள்ளது. BWF பேட்மிண்டன் உலகக்கோப்பை போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் பி, இந்தியா. டெல்லியில் இந்திரா காந்தி அரங்கத்தில் ஆகஸ்ட் 17 முதல் 23 வரை 2026ஆம் ஆண்டில் நடைபெற உள்ளது. 2009இல் ஐதராபாத்தில் நடத்தப்பட்ட பிறகு 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உயரிய போட்டி மீண்டும் இந்தியாவில் நடைபெறுகிறது. மாநிலங்களவையின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஏ, KS சோமசேகர். இவரை மாநிலங்களவை தலைவரும் துணை ஜனாதிபதியுமான CP ராதாகிருஷ்ணன் நியமித்துள்ளார். உலக கல்லீரல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் சி, ஏப்ரல் 19. விழிப்புணர்வு, தற்காப்பு மற்றும் உரிய நேரத்தில் நோய் கண்டறிதல் ஆகியவற்றின் மூலம் உலகளாவிய கல்லீரல் நோய்களின் சுமையை குறைப்பதை இந்த நாள் நோக்கமாக கொண்டுள்ளது. Thanks for watching.